வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் நம்மளோட மாத வருமானம் அதிகமாகணுமா, அதுக்கு நம்ம சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சேனலோட 5th இயர் ஆனிவர்சரி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மணி சேவிங் சீக்ரெட்ஸில் நம்ம அதிகமாக சம்பாதிச்சோம்னா நம்ம அதிகமாக சேமிக்கலான்னு. நிறையா பேர் நான் வேலை பார்க்குறதுக்கு ரெடி, ஆனால் எனக்கு கம்மியான சம்பளம் தான் கிடைக்குதுன்னுவாங்க. ஸோ வேலை பார்க்குறதுக்கெலாம் ரெடியாக இருப்பாங்க, ஆனால் நல்லா வேலை பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கம்மியான சம்பளம் தான் வரும். ஸோ அதுக்கு சில விஷயங்கள், இப்போ நம்ம கரண்ட்டாக கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி உடனடியாக நம்மளோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது. ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. இதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன டிப் ஃபாலோ பண்ணுறேன் இதில் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது நம்ம ப்ராக்டிக்கலாக சில விஷயம் எல்லாமே நான் இதில் பேசியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும். இது ஜஸ்ட் ஒரு டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதையே எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை. பட் இதுலேருந்து உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். 5 டிப்ஸ்லேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும், டீச்சிங்கில் இருக்கலாம், ஐடி ஃபீல்டில் இருக்கலாம், பேங்க்கில் இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசணும். இந்த ஸ்கில் மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்க இடத்துலையோ இல்லை அதே ஸ்கில்லோடு நீங்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போனாலோ உங்களோட கரண்ட் சம்பளத்தை விட அதிகமாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் தமிழ் பாப்பா படிக்கிற ஸ்கூலில் ஒரு மேம் இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அங்கே வேலை பார்த்த ஒரு மேம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்போக்கன் பேசிடுவாங்க. பட் அவங்களுக்கு இவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு, ஓகே இங்கே எல்லாமே கம்யூனிகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ சம்பளம் 20,000. அவங்க தம்பி பாப்பா படிக்கிற ஸ்கூலில் அதிக சம்பளமே பார்த்தீங்கன்னா 30,000 தான் வாங்குவாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, சரி கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணி கிளாஸஸ்லாம் போயிட்டு பசங்கக்கிட்ட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க வேறு ஸ்கூலுக்கு மாறிட்டாங்க. ஸோ அவங்க வெறும் 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கம்யூனிகேஷனுக்காகவே இப்போ வேறு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஸ்கூலில் அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 வாங்குறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் பிஎட் படிச்சிருக்கேன், அவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கேன், பட் அதுக்கு இல்லாத மதிப்பு நான் எப்போ கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் 18,000லேருந்து என் சம்பளம் 40,000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நாட் ஒன்லி டீச்சிங், எந்த ஃபீல்டுலையுமே ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்குறது கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு சொல்ல வர கருத்தை இங்கிலீஷில் மற்றவங்களுக்கு புரியும்படி அழகாக சொல்லணும். ஸோ அதுதான் இப்போ இங்கிலீஷ் அஃபீஷியலாக லாங்குவேஜாக இருக்கிறதுனால ஸோ அதுதான் அங்கே பேசுது. ஸோ அதனால தான் எல்லாருமே நம்ம பசங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும், இங்கிலீஷில் பேசணும்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு துறையில் வேலை பார்க்குறோம், நம்ம டிஃப்ரெண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் கிடையாது, எல்லாருமே பேங்கர்ஸ் கிடையாது. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு துறையில் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த துறையில் நீங்கள் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்தந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் அவசியம். புதுசாக என்ன ப்ரோக்ராம் வருதோ அது எல்லாமே போய் காசு கொடுத்து கற்று இந்த ப்ரோக்ராமிங்கில் அப்டேட்டடாக இருப்பாங்க. இப்போ டீச்சிங்கில் இருக்கிறவங்க ஏஐ டீச்சிங் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதில் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குவாங்க, எஃப்டிபிஸ் அட்டன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸ், நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறவங்க அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், நோட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் நம்ம ஆஃபீஸில் அதிகமாக சம்பளம் கிடைக்குது, யாருக்கு அதிகமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் வாங்குறா, அப்போ அவங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, எந்த ஸ்கில்காக அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிறத அதை நோட் பண்ணி அந்த ஸ்கில்லை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புதுசாக உங்களோட செக்டாரில் வந்திருக்கக்கூடிய, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய துறையில் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒன்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அதே கம்பெனியில் உங்களை ரெகனைஸ் பண்ணி உங்களை சம்பளத்தை உயர்த்துவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கில்லை டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதே துறை வேற ஒரு கம்பெனிக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும்.
மூணாவது விஷயம் வந்து நான் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டேன், மற்ற இதர ஸ்கில்களையும் நான் டெவலப் பண்ணிட்டேன். ஆனால் நான் வேலை பார்க்குற இடத்துல இந்த அளவுக்கு மேலே சம்பளம் தரமாட்டாங்க. நான் என்ன தான் என்ன டெவலப் பண்ணிக்கிட்டாலும் இதுதான் ஹையஸ்ட் சேலரி, இந்த சம்பளத்தை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நல்லா டெவலப் பண்ணுங்கள். டெவலப் பண்ணிவிட்டு அதே துறையில் வேறு ஒரு நல்ல கம்பெனி எந்த இடத்துல இருக்கோ, எங்கே அதிகமான சம்பளம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒரு பெட்டர் என்ன சொல்கிறது, ஒரு பெட்டர் ஐடியா. இப்போ நீங்கள் என்னோட கரண்ட் எம்ப்ளாயர் 25,000க்கு மேலே தரமாட்டாங்க, ஆனால் இந்த ஸ்கில்லோட நான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 70,000 வாங்குவேன், 80,000 வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குச்சுன்னா தயவுசெய்து அப்படி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நம்ம கரண்ட் எம்ப்ளாயரே நம்பி இருந்தோம், அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு நான் என்ன தான் டெவலப் பண்ணிக்கிட்டாலும் என்னை ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே ரெகனைஸ் பண்ணாலும் இதுதான் மேக்ஸிமம் சம்பளம், இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறவங்க நல்ல அதிகமான சம்பளம் தரக்கூடிய நல்ல எம்ப்ளாயரை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு வசதியாக இருக்குமா, அங்கே போய் நீங்கள் தங்க முடியுமா, அங்கே பக்கத்துலேயே வீடு பார்க்க முடியுமா, அந்த வேறு என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, அந்த கம்பெனிக்கு நான் புதுசாக வேலை போகிறேன், அதிகமான சம்பளம் கிடைக்கும் ஆனால் வேறு என்னென்ன மைனஸ் இருக்குது, அதுக்கு இதே பெட்டராக, இதெல்லாமே நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். டக்குன்னு சம்பளத்தை மட்டுமே பார்த்து முடிவெடுத்துடக்கூடாது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரிஸ்க் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ இப்படி செய்கிறது மூலமாகவும் நம்மளால் பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியும். 4வது விஷயம் பார்த்திங்கன்னா, சில பேர் இருப்பாங்க, எனக்கு நான் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறேன், ஓகே எல்லா ஸ்கில்ஸும் இருக்குது, ஆனால் எனக்கு வேறு கம்பெனிக்கு போகிறதுல இஷ்டமே கிடையாது, எனக்கு குறைவான சம்பளமாக இருந்தாலும் எனக்கு இந்த கம்பெனி கரண்ட் எம்ப்ளாயர் எனக்கு பழகிட்டாங்க, இதை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, இங்கே கம்மி சம்பளம் தான், மேக்ஸிமமே இவ்வளோ தான் கொடுப்பாங்க, ஆனாலும் எனக்கு இந்த எம்ப்ளாயர் எனக்கு பிடிச்சிருச்சு, பட் என்னால் வேறு கம்பெனிக்கு போக முடியாது. சில பேருக்கு அந்த பழைய கம்பெனி மேலே அது அப்படியே பழகிடும், அவங்களுக்கு போகிறதுக்கு மனசு வராது, புது இடத்துக்கு போனால் அவங்களால சரியாக வேலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சரி ஓகே உங்களுக்கு பழைய கம்பெனி தான் பிடிச்சிருக்கு, இங்கே கம்மி சம்பளம் தான் வருது அப்படின்னா ஓகே அங்கே வேலை பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸோ பார்ட் டைம் ஜாபோ பண்ணி உங்களோட சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுதான் ஒரே வழி. ஏன் அப்படின்னா, ஒன்று ரிஸ்க் எடுக்கணும், சில பேருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. அப்படிங்கிறவங்க ஓகே இங்கே கம்மி சம்பளம் தானே வருது, உங்களுக்கு இங்கே மன நிம்மதியாக இருக்கீங்கள்ல, ஸோ ஏன் நீங்கள் வேறு ஒரு புதுசாக ஒரு சிறு தொழில் செய்ய விருப்பம் இல்லாதவங்க வேறு ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபை பண்ணலாம், இல்லை வீட்டிலேருந்து எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் நிறையா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்ட் டைம் ஜாப் பிளேலிஸ்ட் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ஏதாவது பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணி நம்மளோட வருமானத்தை பெருக்கிக்கலாம். கரண்ட் எம்ப்ளாயர்கிட்டே நம்ம வேலை பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு மன நிம்மதியாக போயிட்டு வரணும் வேலைக்கு. இப்போ என்னையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, என்னுடைய கரண்ட் எம்ப்ளாயர்கிட்ட எனக்கு சம்பளம் கம்மி தான். இப்போ இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பளம் கிடைக்குது, பட் ஆனால் எனக்கு டைமிங் ஒத்து வரல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே எனக்கு கரண்ட் எம்ப்ளாயர்கிட்ட நான் போயிட்டுருக்கேன், பட் ஆனால் எனக்கு அந்த வருமானம் பத்தாது அப்படிங்கிறதுனால தான் நான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்கிறேன், பார்ட் டைம் டீச்சிங் டியூஷன்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னென்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அப்போ அந்த மாதிரி நான் செஞ்சு என்னோடய வருமானத்தை பெருக்கிக்கிறேன். நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதே சமயம் அதிகமாகவும் சம்பாதிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கரண்ட் எம்ப்ளாயர்கிட்ட தான் வேலை பார்க்கணும், அவங்க நினச்சா எனக்கு அதிகமாக சம்பளம் தர முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நிறைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய சக்ஸஸ்க்கு லாபகரமான சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, நிறைய டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் தக்க சமயம் வரும்பொழுது எடுத்து சொல்லி நீங்கள் உங்களோட சம்பளத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். இதை நிறைய பேர் செய்ய மாட்டோம், தயங்கியே இருப்போம். ஆனால் நிறைய பேர் ப்ராப்பராக செய்வாங்க. சார் நான் இந்த ப்ராஜெக்டில் அது பண்ணேன் இது பண்ணேன் சார், எனக்கு சீக்கிரம் எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க, அந்த மாதிரி போய் பேசுவாங்க. வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடத்துல சில கம்பெனிஸ் நல்லா இருக்கும், நம்மளை அவங்களா ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் தெரியப்படுத்தணும், நீங்கள் கம்பெனிக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். அப்படி நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா அதை டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ தெரியப்படுத்தி நீங்கள் தான் போய் உங்களோட இன்க்ரிமெண்ட்டுக்காகவோ இல்லை உங்களோட ப்ரொமோஷனுக்காகவோ பேசி உங்கள் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட சம்பளம் அதிகமாகிறதுக்கான சிறந்த 5 வழிகளாக பார்க்குறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.